வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஆசிஃபா ஃபாத்திமா. மார்ச் 13ஆம் தேதி ஒன்றிய அரசின் சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் மக்களவையில திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதா 2026 அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மசோதா மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னும், குறிப்பா திருநம்பிகள், ஊடுபால் நபர்கள், பாலின ஈர்மறைக்கு அப்பாற்பட்டவர்கள் மற்றும் ஜெண்டர் குயர் நபர்களை முற்றிலுமா இந்த மசோதா புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான பிரச்சனைகளா முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி பேசுறதுக்காக வழக்கறிஞர் கண்மணி அவர்கள் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் கண்மணி. வணக்கம். ஸோ இந்த மசோதாவுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு இருக்கு இல்லையா? இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இதற்கான சுருக்கமான காரணம், ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்மை வந்து அவங்க டெஃபினிஷனை மாற்றிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து என்ன ப்ராசஸ்னால நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டை வாங்க முடியுமோ அந்த ப்ராசஸே மொத்தமாக மாற்றிட்டாங்க. மூணாவது, அவங்க வந்து சில கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த மசோதால வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். அதை தாண்டி இன்னும் ஒரு 4 கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால், முதல்ல டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது நம்ம திருநர் மக்களுடைய இதை அவங்க சுயமாக நிர்ணயிச்சு அவங்க வந்து எப்படி தன்னுடைய ஐடென்டிட்டியை பார்த்துக்க விரும்புகிறாங்க. அதாவது அவங்க ஒரு திருநங்கையா, திருநம்பியா, வெறும் அவங்கள வந்து ஒரு திருநராகவே பார்த்துக்க விரும்புகிறாங்களா, இன்டர்செக்ஸ் பர்சன்ஸா, இது எல்லாமே வந்து அவங்க கிட்டேருந்து பறிக்கப்படுறது. அதனாலேயே எல்லாம் அதாவது நம்ம ஒரு திருநர் உரிமைகளின் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா திருநர் மக்களுக்காக, அதுல வந்து நம்ம உரிமை யாரோட பாதுகாக்கிறோம்? திருநர் மக்களோட தானே பாதுகாக்கணும். திருநர் மக்கள் கிட்ட தான் அதை வந்து முழு பவரும் அதாவது நீங்க ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி எடுக்கிறீங்க, அது உங்க கையில இருக்கா இல்ல மற்றவங்க எல்லார் கையிலயும் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம். இப்போ வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், நம்ம வந்து சமூகம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி திருநங்கை திருநம்பிகளுக்கு இப்பவும் சப்போர்ட் கொடுக்கல, இன்டர்செக்ஸ் மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல. அதனால தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ அந்த சட்டத்திலே நீங்க வந்து டெஃபினிஷனை திரும்பி மாத்தினீங்க அப்படின்னா அந்த மொத்த சுயமா நிர்ணயிக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் நீங்க வந்து பறிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பேசிக்கா வேற எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க இப்ப சொன்னது, இந்த திருத்த மசோதால நடந்திருக்கிற ஒரு முக்கியமான மாற்றங்கள் ஒண்ணு வந்து நம்ம பாலினத்தை நம்மளே தேர்ந்தெடுக்கிற உரிமையை வந்து பறிச்சிருக்கிறது. அதாவது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்படி நம்மளை பாதிக்கும், எப்படி குறிப்பா இந்த சமூக மக்களை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து இனிமே ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஒரு திருநர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 5 கட்ட இது நடவடிக்கை எடுத்தாகணும். அவங்க முதல் நடவடிக்கை அவங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க வெறும் இப்போ வரைக்கும் சட்டம் எது அமல்ல இருக்கோ, அதாவது நம்ம திருநர் பாதுகாப்பு சட்டம் வந்து அதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, திருநர் ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் நோட்டரைஸ் பண்ணணும். அந்த அஃபிடவிட்டை நீங்கள் வந்து அந்த அஃபிடவிட் கூட நீங்கள் வந்து உங்கள் ஐடி கார்டு போட்டு ஒரு அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைன் நேஷனல் போர்ட்டலில். நீங்கள் ஆண் இல்லை பெண் அப்படிங்கிற ஐடி கார்டு வாங்க விரும்புகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்க ப்ராசஸ். இந்த மசோதாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டிரான்ஸ் ஐடி கார்டு, அதாவது திருநர்னு அங்கீகாரம் வாங்குறதுக்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும். அதுவும் எந்த மெடிக்கல் ப்ரொசீஜரும் கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்மோன் எடுத்திருக்கணும், இல்லை சர்ஜரி பண்ணியிருக்கணும், இல்லை நிர்வாணம் பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க இன்ஃபேக்ட் தே ஆர் கோயிங் அஹெட் அண்ட் யூஸிங் வேர்ட்ஸ் லைக், அதாவது சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, மியூட்டிலேஷன், இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது ப்ராடாக நம்ம என்ன சொல்கிறோம், சர்ஜரி சொல்கிறோம், நம்ம வந்து ஹார்மோன்ஸ் சொல்கிறோம், அதை தாண்டி நிர்வாணம் அண்ட் அதை தாண்டி இதை எல்லாமே உள்ளே கொண்டு வராங்க. இதெல்லாம் இதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர், மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான். இப்போ இனிமே நீங்கள் மனநல ஆலோசகர்கிட்டேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கினீங்கன்னா அது பத்தாது. ஒரு ஜெண்டர் டிஸ்போரியா அப்படின்னு சொல்லப்படும், அதாவது நம்ம உடம்பு ஒன்று நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது நம்மளுக்கு அசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு உடம்புல இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆண் இல்லை பெண். அந்த டிஃப்ரென்ஸ்னால வர அந்த ஒரு டிஸ்ட்ரெஸ், அந்த ஒரு மன உளைச்சல், அது மட்டும் பத்தாது. அது உங்களுக்கு டிப்ரெஷன்ல போறீங்க, உங்களுக்கு டிஸ்போரியா வருது, அதெல்லாம் இனிமே பத்தாது.
அவங்க சொல்றாங்க ஹார்மோன் கண்டிப்பா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2வது கட்டமா என்ன சொல்றாங்க, அப்ளிகேஷன் போடணும். ஃபைன், அப்ளிகேஷன் இஸ் ஃபைன். நீங்க வந்து ஒரு மனு போடுறது வந்து ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. அது இப்பவும் இருக்கு. மனுவுக்கு அப்புறம் நீங்க என்ன என்ன சொல்றாங்க, ஒரு மெடிக்கல் போர்டு, அதாவது மருத்துவர்களுக்கான ஒரு ஒரு கூட்டமைப்பு வந்து உட்கார்ந்து உங்கள வந்து ஸ்கிரீன் பண்ணுமாம். அதாவது அவங்க வந்து உங்கள ஸ்கிரீன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் குடுக்கணும். நீங்க வந்து உண்மையாவே டிரான்ஸ்ஜெண்டரா இல்லையா அப்படின்னு. இப்ப இந்த ஆக்ட்ல இந்த அ மெடிக்கல் போர்டுக்கு வந்து எந்தவித ஒரு டெஃபினிஷன் கிளியரா குடுக்கப்படல. ஆனா மெடிக்கல் போர்டு வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கமோ, இல்ல மாநில அரசாங்கமோ, இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது நம்ம புதுச்சேரி ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அரசாங்கம் தான் இது அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம அரசாங்க மருத்துவமனைகள் கிட்ட போயாகணும். அரசாங்க மருத்துவமனைகள்ல இந்த மெடிக்கல் போர்டு உட்காரும். மெடிக்கல் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து இப்ப ஒவ்வொரு மருத்துவத்துல நெறைய விதங்கள் இருக்கு. அதாவது கார்டியாக், நம்ம மனது ரீதியாக, நம்மளுடைய மூளைக்கு, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு, நம்மளுடைய நம்மளுடைய ஜெனரல் பிசிஷியனா வேற 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 கட்டமைப்புகள் இருக்கு மருத்துவத்துல. நம்மளோட உடம்ப சார்ந்து என்னென்ன இருக்கோ, மனநிலை சார்ந்து என்னென்ன இருக்கோ. அதே மாதிரி ஒரு ஒரு திருநர் மக்களுக்கான மருத்துவம், அவங்களுக்கான இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு மருத்துவம் அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் உட்காரணும் மெடிக்கல் போர்டுல. பிளாஸ்டிக் சர்ஜன் யார் வந்து அந்த சர்ஜரி பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவங்களால தான் ஒரு மெடிக்கல் போர்டு ரெக்கமெண்டேஷனே கொடுக்க முடியும். சும்மா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனால உட்காந்துட முடியாது. அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், ஒரு திருநர் மக்கள் பேர்ல பண்ணப்படக்கூடிய சர்ஜரிஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியும் இந்த சர்ஜரியும் சேம் கிடையாது. 2வது ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் உட்காரணும். அதாவது நம்மளுக்கு ஹார்மோன் கொடுக்கக்கூடிய மருத்துவர் தான் உட்காரணும். 3வது மனநல ஆலோசகரும் உட்கார வைக்கலாம் அவங்க. 4வது அவங்க வந்து கவுன்சிலர் கூட உட்கார வைக்கலாம். அப்ப இந்த 3, 4 விஷயங்கள் இருக்கு பாருங்க. இவங்க 3, 4 பேருமே ஒரு அரசாங்க மருத்துவமனையில உட்கார்றாங்க அப்படின்னா, உண்மையாவே டைம் கிடையாது. அவங்கள நீங்க சொல்றீங்க ஒரு மெடிக்கல் போர்டா உட்கார்ந்து ஒவ்வொரு திருநர் ஒவ்வொரு அப்ளிகன்ட்டும் வந்து ஒவ்வொருத்தரும் மனு போட்டவங்களையும் வந்து நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன்ல என்னென்ன பண்ண போறீங்கங்கிறது எந்தவித ரூல்ஸும் கிடையாது. முதல்ல இது என்னோட சுய நிர்ணயம், என்னோட சுயமா தேர்ந்தெடுக்கக்கூடிய என்னுடைய சாய்ஸ், என்னுடைய விருப்பத்த அப்படியே பறிக்குது. அது 1. 2வது நம்ம மெடிக்கல் போர்டு முன்னாடி போகணும்னா கூட மெடிக்கல் போர்ட் கிட்ட டைம் கிடையாது. 3வது எவ்வளவு பேர் ட்ரெயின்டா இருக்காங்க ஜெனுவினாவே? இல்ல. 4வது ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4வதா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னா, இது வந்து இவங்க பரிந்துரை செய்யணும். இவங்க வந்து இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இல்ல அப்படிங்கிற மாரி பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதுக்கப்புறம் அது பேர்ல முடிவெடுக்கணும். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, அவங்க வந்து இத வந்து இன்னொரு தடவ மெடிக்கல் எக்ஸ்பெர்ட்ட அனுப்புவாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட சாய்ஸ் அது. அப்ப இந்த மெடிக்கல் போர்டு, அப்புறம் திரும்பி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன வருது அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தனிப்பட்ட முறையில என்ன நினைக்கிறாங்களோ, யாரு டிரான்ஸ்ஜெண்டர், யாரு திருநர், யாரு திருநங்கை, யாரு திருநம்பி அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த ஐடி கார்டு குடுக்கப்படும். இதுதான் அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விருப்பம், ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளோட உரிமை, அத அப்படியே பறிச்சு ஒரு மெடிக்கல் போர்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இன்ஃபேக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல், யார் நம்ம பேர்ல சர்ஜரி அண்ட் ஹார்மோன்ஸ் பண்ணுவாங்களோ, அப்புறம் மெடிக்கல் போர்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், திரும்பி இன்னொரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட், இவ்வளோ பேர்கிட்ட அதை கொடுக்குறாங்க. அவ்வளோ அந்த பவர். அந்த உரிமை, அந்த பவர் வந்து அவங்க கிட்ட கொடுக்கறதுனால என்ன ப்ராக்டிக்கலா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு சாதாரணமா ரோட்ல இருக்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழற ஒரு ஒரு திருநங்கையோ, ஒரு திருநம்பியோ, அவங்க அவங்க வந்து நெறைய தடவ தினசரி கூலிக்காக வேலை பண்ற ஒரு பெர்சனா இருப்பாங்க. நெறைய தடவ அவங்க ஒரு நாள் கூலி, ஒரு நாள் சம்பளத்த விட்டு தான் அவங்களால ஊதியத்த விட்டு தான் அவங்க வந்து ஒரு மீட்டிங்க்கே வர முடியும். ஒரு அப்ளிகேஷன் போட முடியும். நீங்க சொல்லலாம் இது எல்லாமே ஆன்லைன் நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு. நாங்க இது எல்லாமே ஆன்லைனா பண்ணா கூட, ஒரு மெடிக்கல் போர்டு முன்னாடி இங்க போய் டிப்போஸ் பண்ணணும். அப்ப அந்த மெடிக்கல் போர்டு வந்து கன்னியாகுமரியோ, இல்ல சிவகங்கையோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இல்ல அப்படின்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய திருநங்கையோ, திருநம்பியோ எங்க போவாங்க? சென்னைக்கு வருவாங்க, மதுரைக்கு வருவாங்க. அதுக்கு சென்னைக்கோ, மதுரைக்கோ வரதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும் அவங்க? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இத தாண்டி ஒரு மீட்டிங்ல இது நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. பிராக்டிகலா நடக்காது. நீங்க நீங்க வந்து ஒரு பொது இப்போ நம்ம அரசாங்கம் கீழ இருக்கிற மருத்துவமனைகள முதல்ல நீங்க வந்து இன்னும் அவங்க பேர்ல பர்டன் போடுறீங்க.
அண்ட் 2வது நீங்க வந்து ஒரு திருநங்கை திருநம்பி பேர்லயும் அதிகமா பர்டன் போடுறீங்க. ஒரு அதிகமான ஒரு சுமைய நீங்க வந்து சுமக்க சொல்றீங்க. இது அண்ட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இனிமே நீ தான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். நீ வந்து ஒரு திருநங்கையோ, திருநம்பியோ அப்படின்னு. நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம். நீ திருநங்கையோ, திருநம்பின்னு சொன்னா நாங்க ஏத்துக்க போறதில்ல. நீ நீ வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்? மெடிக்கல் ரீதியாக ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க எல்லா திருநங்கை, திருநம்பிகளையும் ஒரு மெடிக்கல் அ அ இதுக்குள்ள தான் நீங்க தள்ளுறீங்க. அவங்கள என்ன சொல்றீங்க? அவங்க உடல் உறுப்ப மாத்துங்க. உடல் உறுப்புல வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க திருநங்கையோ, திருநம்பியோ. இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. இது வந்து இவ்வளவு வருஷம் சண்டை போட்டதுக்கு, அதுவும் இன்ஃபாக்ட் நீங்க அந்த டெஃபினிஷன பார்த்தீங்கன்னா, அதாவது அதுல வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? கின்னர், ஹிஜ்ரா, அரவாணி, ஜோக்தா என்னும் சொல்லக்கூடிய சமூக ரீதியான அடையாளங்கள் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? இடைப்பாலினம் இல்ல இன்டர்செக்ஸ் மக்கள வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டர்செக்ஸ் அண்ட் இன்ஃபாக்ட் முன்னாடி இருந்த இப்ப இப்ப இந்த ம சட்டத்துல வந்து இன்டர்செக்ஸ் மக்களுக்கான 3 டெஃபினிஷன் 3 பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்ப இன்னும் 2 பாயிண்ட் கொண்டு வந்து அவங்களையும் ஒரு உடம்பு சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளுறீங்க நீங்க. நீங்க வந்து அவங்கள வந்து இன்டர்செக்ஸ் மக்கள வந்து ஒரு ஒரு பெர்சனா நீங்க பார்க்கல. ஒரு அவங்களுக்கும் உரிமை இருக்கு. அவங்க எப்படி வாழ விரும்புறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கல. நெறைய இன்டர்செக்ஸ் மக்கள் முதல்ல டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. இதுதான் இன்டர்செக்ஸ் மக்களுக்கான ஒரு கடந்த ஒரு 10, 20 ஆண்டுகளாக அவங்க வந்து என்ன பரிந்துரை செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல எல்லா இன்டர்செக்ஸ் மக்களும் நாங்க திருநங்கையோ, திருநம்பியோ கிடையாது. எங்கள்லயும் சில பேர் திருநங்கை, திருநம்பியாக தன்னை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருநங்கை, திருநம்பிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் குடுத்தாகணும். ஆனால் அதை தாண்டி எங்களுக்கான உரிமைகளும் கண்டிப்பா இருந்தாகணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இன்டர்செக்ஸ் மக்கள் பேர்ல பண்ணக்கூடிய தவறுதலான ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மன உளைச்சலுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு சர்ஜரி. அவங்க ஒரு இன்டர்செக்ஸ் குழந்தையோ, இல்ல இன்டர்செக்ஸ் டீனேஜர் பேர்லயோ நீங்க பண்ணக்கூடிய அந்த சர்ஜரி, அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான சர்ஜரி இப்போ வரைக்கும் பேன் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டு அரசு மட்டும் தான் பேன் பண்ணியிருக்கு. அதுவும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்டேருந்து ஒரு ஒரு உத்தரவு வந்த அப்புறம் தான், அதுலயும் ஒரு இன்டர்செக்ஸ் பெர்சன் வந்து போய் பெட்டிஷன் போட்டாங்க. அதனால இது நடந்தது. அப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பட் மொத்த இந்தியா லெவல்ல பார்க்கும்போது அந்த சர்ஜரி பேன் பண்ணப்படல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கின்னர், ஹிஜ்ரா, அரவாணி, ஜோக்தா. அது சமூக ரீதியான அடையாளங்களுக்குள்ளேயே எல்லாரையும் தள்ளுறீங்க அப்படின்னா, திருநம்பிகள் எங்க போவாங்க? இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க அதாவது அண்ட் பிராக்டிகல் லெவல்ல இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? எல்லா திருநங்கைகளும் தன்னை அரவாணிகளாக பார்த்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். நான் ஒரு திருநங்கை தான். நான் எதுக்கு என்ன அரவாணின்னு சொல்லிக்கணும்? அரவாணி மக்களை நான் மதிக்கிறேன். நான் எதுவும் சொல்லல. அரவாணி குரு நெறைய பேர் இருக்காங்க. மதிக்கிறேன். அதுவும் பிளஸ் அது ஒரு மதம் சார்ந்த ஒரு 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 அடையாளம். நம்ம வரலாறுல நெறைய பேர் அந்த மாரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அது அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். ஆனா, அதற்காக ஒரு அடையாளத்துக்குள்ளேயே எல்லாரும் போகணும் அப்படின்னா, அது எப்படி எங்கேருந்து அது ஒரு நியாயமாகும்? அது வந்து நியாயமே இல்ல. அண்ட் திருநம்பிகள் வந்து அரவாணிகள் கிடையாது. திருநம்பிகள் வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ் மாஸ்குலின் தன்னை வந்து ஆம்பளையா பார்த்துக்கலாம், தன்னை வந்து ஒரு திருநம்பியா பார்த்துக்கலாம். அவங்களுக்கான உரிமைகள் இல்ல. அப்ப இதோட பிராக்டிகல் ரியாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ, இல்ல ஒவ்வொரு மெடிக்கல் போர்டோ, இல்ல சாதாரணமா நீங்க ஒரு சர்ஜனோ, ஒரு டாக்டர் கிட்டயோ போகும்போது, இல்ல ஜெனரலா நீங்க வேற ஏதாவது ஒண்ணு ஆக்சஸ் பண்ணும்போது, ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம், நீங்க போய் ஒரு காலேஜ்ல ஒரு அப்ளிகேஷன் ஒரு மெனு போடுறீங்க. நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க என்ன பார்க்க போறாங்க? இந்த சட்டத்த பார்க்க போறாங்க. இந்த சட்டத்துல அவங்க சொல்லுவாங்க, திருநம்பிங்கிற வார்த்தையே இல்லையே அப்படின்னு. இந்த திருநம்பிங்கிற திருநம்பிங்கிற அடையாளமே அங்கீகரிக்கப்படலையே. அப்போ உங்களுக்கு அங்கீகாரம் எங்க இருக்கு? சட்ட ரீதியா உங்களுக்கு அங்கீகாரம் இல்லன்னா, நாங்க எப்படி இதுல வந்து நாங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஏத்துக்க முடியும்? இதனால நீங்க ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் பீப்பிள நீங்க வந்து வெளில தள்ளுறீங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்து டிரான்ஸ் வுமன், டிரான்ஸ் மேன், ஜெண்டர் குயர். இந்த 3 வார்த்தைகள் இருந்தது. அந்த 3 வார்த்தைகள டெலீட் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து நம்ம இந்த சமூகங்கள் இருக்கு இல்லையா? அரவாணி, ஜோக்தா, கிண்டர் இதோட அடிப்படையாவே வந்து ஒரு கட்டமைப்பும் இருக்கு. கரானா, தேரா அந்த மாதிரி. அப்போ இந்த சூசன் ஃபேமிலீஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிற குடும்ப ஒரு கட்டமைப்பு, இல்ல நம்ம போற குரு அந்த மாதிரி இருக்கிறத, இந்த மசோதா வந்து அவங்களுக்கு எதிராவும் கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு இல்லையா? அப்ப அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? லைக் ஃபண்டமெண்டலா வந்து இந்த அடையாளங்கள மட்டும் தான் ஒத்துப்போம். இந்த அடையாளங்கள மட்டும் தான் ஏத்துக்குவோம்ன்னு சொல்ற அதே மசோதால, அந்த அடையாளங்களுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த கட்டமைப்புகள வந்து அ எதிர்ப்பா பேசியிருக்காங்க. சோ இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது?
இப்ப நம்ம திரும்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் திருநரோட டெஃபினிஷன் அப்படின்னா, அதுல அவங்க என்ன சொல்றாங்க, யூனக்குங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம வந்து அவங்க வந்து ஒரு லெவல்ல அவங்க வந்து சமூக ரீதியான ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு அடையாளங்களுக்கு, அ நம்ம கம்யூனிட்டீஸ்ல இருக்கிற அடையாளங்களுக்கு அவங்க வந்து இடம் குடுக்குறாங்க. இந்த திருநருங்கிற டெஃபினிஷன்ல. ஆனால், அதே சமயத்துல அவங்க வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் நம்ம பேர்ல ஆண்டபோது, நம்மள வந்து ஒரு திருநங்கை, திருநம்பி சமூகங்கள அந்த டைம்ல வாழ்ந்த ஈவன் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய ஆளுங்கள வந்து கம்ப்ளீட்டா வெளில தள்ளணும். இவங்களுக்கு எந்தவித உரிமையும் குடுக்கக்கூடாது. இவங்களுக்கு எந்தவித ப்ராப்பர்ட்டி, சொத்து, சுகம் எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்கள வந்து நம்ம வந்து அ அழிக்கணும்னு நெனச்ச ஒரு ஒரு மைண்ட் செட்லேருந்தே இன்ஃபாக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த அரசாங்கம் அந்த மாரி நெனைக்குதுன்னு நான் சொல்ல விரும்பல. அது நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க பண்ணக்கூடிய அந்த கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மள வந்து 1800ல நம்மள எப்படி ஆங்கிலேயர்கள் பார்த்தாங்களோ, நம்மள எப்படி ஆண்டாங்களோ, அதுலேருந்து நம்ம சுதந்திரம் பெற்றோமோ, அந்த இதுக்கே நம்மள திரும்பி கொண்டு போறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவங்க என்ன சொல்றாங்க அந்த கிரிமினல் லா ப்ரொவிஷன்ஸ்ல? அவங்க வந்து ஒரு ஒரு குழந்தை 2 கேட்டகரி இருக்கு இதுல. ஒரு குழந்தை ஒண்ணு வந்து உங்களுடைய வயது சார்ந்த ஒரு இது. அதாவது நீங்க வந்து ஒரு 18 வயதுக்கு கீழயா, இல்ல 18 வயதுக்கு மேல நீங்க வந்து ஒரு அடல்ட்டா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நீங்க 2வது விதமான கேட்டகரைசேஷன் என்ன அப்படின்னா, என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆள கடத்தி, அதாவது அது 18 வயதுக்கு கீழ இருக்கட்டும், 18 வயதுக்கு மேல இருக்கட்டும், அவங்கள கடத்தி, அவங்கள வற்புறுத்தி நீங்க வந்து ஒரு திருநங்கையாவோ, திருநம்பியாவோ, ஒரு திருநராவோ நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அது எந்த மாரி மாத்துறீங்க? அவங்கள வெளித்தோற்றமா நீங்க வந்து ஒரு 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 சேலை உடுத்தியோ, அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள சேலை உடுத்தி, வற்புறுத்தி, அவங்கள வந்து ஒரு திருநங்கை, திருநம்பி மாதிரி நடக்க சொல்லி, அந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு இப்போ ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸா மாத்திட்டாங்க. அதுக்கு ஒரு தண்டனை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஓகே நீங்க ஒரு திருநங்கையோ, திருநம்பி பேர்லயோ சாரி ஏதோ ஒரு ஆள் பேர்ல நீங்க வந்து அவங்கள திருநங்கை, திருநம்பியா மாத்துறது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்றீங்க அப்படின்னா, அதாவது அவங்கள வந்து ஏதாவது அவங்க பேர்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா வற்புறுத்தி அவங்கள சர்ஜரிக்கு போக சொல்றீங்க, வற்புறுத்தி ஹார்மோன் பண்ண சொல்றீங்க, வற்புறுத்தி அவங்கள நிர்வாணம் பண்ண சொல்றீங்கன்னா, அதுவும் ஒரு பெரிய ஒரு குற்றமாக ஆக்கிட்டாங்க இப்ப. ஆனா இந்த இந்த கட்டமைப்புல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இருக்கிறதுல இதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, 10 வருட காலத்திலிருந்து ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும் குடுக்கலாம். 2,00,000லிருந்து 5,00,000 வரைக்கும் அபராதம். அப்ப ஒரு ஆனா இப்ப வரைக்கும் செக்ஷன் 18ல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இப்ப ஒரு திருநங்கை என் பேர்ல ஏதாவது பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா, வெறும் 6 மாத காலத்திலிருந்து 2 வருடங்கள் தான். ஆனால் ஒரு ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆள் அவங்க 18 வயதுக்கு கீழ இருந்தாலும், மேலாக இருந்தாலும், அவங்கள வந்து வற்புறுத்தி ஒரு திருநங்கையாவோ, ஒரு திருநங்கையாவோ நாம வந்து வெளித்தோற்றம்லேருந்தோ இல்ல மெடிக்கல் ரீதியாகவோ, மருத்துவ ரீதியாகவோ அவங்கள மாத்தி கோட் அண்ட் கோட் மாத்தினோம் அப்படின்னா, அது வந்து பெரிய ஆஃபென்ஸ். அது பெரிய குற்றம். வற்புறுத்தி மாத்துறது அப்படிங்கிறது வந்து நடக்குதா? லைக் வற்புறுத்தி மாத்துறதுன்னா என்ன? இவங்க என்ன மீன் பண்றாங்க? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த காலத்திலேருந்து இப்ப வரைக்கும் பல நூற்றாண்டுகளா திருநங்கை திருநம்பிகளை வந்து ஒரு குழந்தைய கடத்தி கொண்டு போய் நாங்க வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு அடல்ட்டையோ ஒரு மேஜரையோ ஒரு 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளையோ கடத்தி கொண்டு போய் நாங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு புடவை கட்ட வைக்கிறோம், அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா பிச்சை எடுக்க வைக்கிறோம், அவங்கள வற்புறுத்தி அவங்கள வந்து நிர்வாணம் பண்ண வைக்கிறோம் இல்ல சர்ஜரி பண்ண வைக்கிறோங்கிற ஒரு ஒரு தவறுதலான ஒரு ஒரு மனநிலையில இருந்தா முக்காவாசி பேர் நான் எங்களை பார்க்குறாங்க இப்ப வரைக்குமே. நம்ம ஒரு ரோட்ல வந்து ஒரு சாதாரணமா ஒரு திருநங்கையோ இல்ல ஒரு அரவாணி ஜமாத்ல இருந்து வர ஆளோ இல்ல யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு வெளி தோற்றத்துல இருந்து அவங்க திருநங்கையாவோ ஒரு திருநராவோ தெரியுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம ஒரு 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 இது ஒரு மனிதராகவே நம்ம வந்து ஒரு மனுஷியாவே நம்ம பார்க்கல. நம்ம வந்து அத வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுக்கு டென்ஷன் குடுக்குற மாரி தான் நம்ம பார்க்குறோம். அப்ப இப்ப வரைக்கும் அந்த மனநிலை இருக்குன்னா, நம்ம ஒரு ஒரு திருநர் சட்டத்திலயும் அன்பார்ச்சுனேட்லி அந்த மனநிலைய நீங்க வந்து சட்டமா நீங்க மாத்த நினைக்கிறீங்க. இந்த மசோதா மூலமா. இந்த மசோதா சட்டமா நம் 4 லோக்சபா, ராஜ்யசபால பாஸ் ஆச்சு அப்படின்னா, இதுதான் ஆகும். ஏன்னா, நீங்க அது ஒரு பெரிய குற்றமா மாத்திட்டீங்க. அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்தியால நம்மளுடைய கிரிமினல்
லாஸ் அப்படி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். அதுல திருநறையும் நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனா கொண்டு வந்துட்டாங்க. அதுல கூட எந்தவித அதாவது ஆல்ரெடி ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் ஏதாவது பண்ணுனாங்க அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு குற்றம் தான். அது புதுசா நீங்க எதுவும் குற்றம் அதுக்கு கொண்டு வர அவசியமே இல்லை. இந்த மாதிரி அந்த செக்ஷன் கீழே எவ்வளவு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அதுல எவ்வளவு திருநம்பிகள் சாரி எவ்வளவு ஆட்களை வந்து திருநம்பிகளா மாத்துறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு டேட்டா இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும்பா, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா அதற்காக ஒரு மொத்த கம்யூனிட்டியும் இந்த மாதிரி மாத்துறது இதனால என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, முதல்ல ஏதாவது ஒரு திருநங்கை இல்ல திருநம்பி, அரவாணி, நீங்க இந்த சமூக ரீதியான அடையாளங்கள், இன்டர்செக்ஸ் பர்சன் எல்லாருக்குமே யாருக்கா இருந்தாலும் ஒரு 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 என்ஜிஓ இல்ல ஒரு சிபிஓ, அதாவது சமூகத்துல நிறைய ஹெல்ப் பண்ற ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரணமா நம்ம அந்த அரவாணி கட்டமைப்பு ஜமாத் சிஸ்டம்லயே ஒருத்தவங்க போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இதுல வந்து கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். அவங்களால யாராலையும் போய் ஒரு புகார் கொடுக்க முடியும். அப்பா அம்மாவுக்கு நீங்க இதுல பவர் கொடுக்குறீங்க. நம்ம திருநங்கை திருநம்பிகள் பேர்ல அதிகமா அன்பார்ச்சுனேட்லி வன்முறை செய்யக்கூடிய ஒரு 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 குடும்ப கட்டமைப்புக்கு நீங்க வந்து நல்ல பவர் கொடுக்குறீங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க தைரியமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப என் பேர்ல ஒரு பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு செக்ஷுவல் அசால்ட் இல்ல அபியூஸ் நடக்குது அப்படின்னா, அது வந்து 6 மாத காலத்துல இருந்து 2 வருஷம். அப்ப அதனால என்ன ஆகுது? போலீஸ் ஸ்டேஷன் லெவல்லயே நான் யார் பேர்ல புகார் கொடுக்கிறேனோ, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் லெவல்லயே பெயில் வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு இதுவே வேற யாராவது என் பேர்ல இந்த மாதிரி புகார் கொடுத்தாங்க, நான் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பிக்கோ உதவி பண்ண போனேன், அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு இவங்க கடத்தி கொண்டு போய் திருநங்கையா மாத்த நினைக்கிறாங்க, கடத்தி கொண்டு போய் திருநங்கையா மாத்த நினைக்கிறாங்க ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா, போய் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது அப்படின்னா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் லெவல்ல பெயிலே கிடையாது. நம்ம நீதிபதி தான் பெயில் கொடுக்க முடியும் இதுக்கு. அப்ப இந்தியால நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அதாவது இந்த மொத்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கையினால நடக்கக்கூடிய அந்த என்டையர் விஷயங்கள், அதாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, முதல்ல ஒரு வக்கீல ஹையர் பண்றது, வக்கீல் மூலமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட் போய் நான் நிரபராதிங்கிறது ஒரு ஒரு நிரூபணம் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி. நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அண்ட் 2வது அன்இன்டெண்டட் கான்சிக்வென்ஸ், நான் இதை இன்டெண்டட்னு சொல்ல மாட்டேன். அதாவது அவங்க வந்து இதை நினைச்சாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த குற்றம் மூலமா அவங்கள வந்து இதை அட்டாக் பண்ண அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை? சர்ஜரி நம்ம பேர்ல சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற டாக்டர்ஸ், ஓகே நம்ம பண்ணலாமா, எங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு நம்ம பண்ணலாம்னு அந்த சர்வீசஸ் அந்த கொடுக்கக்கூடிய மருத்துவர்களும் இப்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்ல பேசுறதுனால நான் தமிழ்நாட்டோட சினாரியோ நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்பவும் டாக்டர்ஸ் வந்து நீங்க எந்த அரசாங்க மருத்துவமனை போனாலும் தனியார் மருத்துவமனை போனாலும் டாக்டர்ஸ் வந்து ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கிறாங்க. நீங்க வந்து எங்க பேர்ல எந்த கேஸும் போட மாட்டீங்க, நீங்க உங்க சுய விருப்பத்தோடு உங்க சுய நினைவோடு முழு விருப்பத்தோடு தான் இந்த இதை வந்து சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் என்னன்னா திரும்பி அவங்க பேர்ல ஏதாவது கேஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. யார்கிட்ட கிட்டேருந்து கேஸ் வரும்? அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து கேஸ் வரும், அவங்களோட சொந்த பந்தங்கள்கிட்ட கேஸ் வரும், இல்ல ஒரு திருநம்பியோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்க வந்து திருநம்பிங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த திருமணத்துல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட அப்ப அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் கூட தெரிய வருது அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதுல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த மசோதா வருதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி அட்டாக் வில் பி ஆன் யார் பேர்ல இது தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம அரவாணி ஜமாத் மேல தான். அரவாணி குருக்கள் பேர் தான் இதற்கான அதிகமான தாக்கல் இருக்கும். ஏன்னா யாராலையும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல மாட்டி விட முடியும். கரெக்ட். ஏற்கனவே நம்ம இந்திய கிரிமினல் ஐபிசிலயோ பிஎன்எஸ்லயோ ஆல்ரெடி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதை ஒரு குற்றமா மாற்றும் போது, ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை ஒரு பெரிய குற்றமா மாற்றும் போது
நீங்க இவ்வளவு பேருக்கு நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து எல்லாரையும் பார்க்க வைக்கிறீங்க. ஏற்கனவே திருநங்கை திருநம்பிகள் சார்ந்த ஒரு ஸ்டீரியோடைப் என்ன, நாங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறோம், பாண்டட் லேபர் பண்ண வைக்கிறாங்க, இவங்களோட நிறைய வயலன்ஸ் இருக்கு. இங்க ஏன் அதுக்கு ஒரு 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 ஆஹ், என்ன சொல்றது, ஒரு Legalization மாதிரி. சப்போர்ட் அதுக்கு லீகல். ம். இப்ப கடைசியா வந்து ஒரு வழக்கறிஞரா, இத லீகலா நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மசோதாவ? ஏன்னா நம்மளுக்கு நல்சா ஜட்ஜ்மென்ட் முக்கியமான நல்சா ஜட்ஜ்மென்ட் இருக்கு. 2019 ஆக்டும் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஒரு வழக்கறிஞரா லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மசோதாவ நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம இந்திய அரசியல் சாசனத்துக்கு கீழே நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளோட அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இருக்கு. நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்ன? நம்ம வந்து எல்லாரும் சமத்துவம். முதல்ல எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம அது ஒண்ணு. நம்ம ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19, அதாவது நான் தேர்ந்தெடுப்பேன், நான் வந்து ஒரு திருநரா, திருநங்கையா, திருநம்பியா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான இல்ல நான் ஒரு அரவணை குரு கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு சீலாவை ஜாயின் பண்ணுவேன். இது எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பவரையும் இது வந்து வயலேட் பண்ணுது. அதுக்கு இந்த மசோதா அதுக்கு புறம்பா இருக்கு. இரண்டாவது, நம்ம வாழ்வாதாரம், நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், அந்த அடிப்படை உரிமை, எங்களுடைய உரிமை வந்து நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். நாங்க இந்த மாதிரி மன உளைச்சல் உண்டாக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல நாங்க போக விரும்பல. இதுதான் நான் பேசிக்கா ஆர்டிகல் 14, 19, 21 இது எல்லாமே அதுக்கு புறம்பா இருக்கு. இரண்டாவது, நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது நம்மளுடைய உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நால்சா உத்தரவு வந்து 2014 வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இந்திய அரசியல் சாசனத்துக்கு கீழே எல்லா திருநங்கை திருநம்பிகளுக்கும், எல்லா திருநர் மக்களுக்கும், இன்டர்செக்ஸ் மக்களுக்கும் முழு உரிமை இருக்கு. அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்க விரும்புறாங்க அப்படிங்கிற விருப்பம் முழுமையா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது, அந்த நால்சா உத்தரவுக்கு இது கம்ப்ளீட்டா புறம்பா இருக்கு. இது கம்ப்ளீட்டா அதை வயலேட் பண்ணுது. ரெண்டாவது, இப்ப ரீசெண்டா ஒரு ஜேன் காஷிக் ஜட்மெண்ட் அப்படின்னு வந்து, அதாவது ஜேன் காஷிக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்பதான் 2025 தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஐடி கார்டு ப்ராசஸை வந்து ஐடி கார்டு கொடுக்கக்கூடிய இந்த என்டையர் கட்டமைப்பை நீங்க வந்து இன்னும் சுலபமாக்கணும். இன்னும் நீங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு திருநங்கை திருநம்பியால இப்போ வரைக்கும் அந்த ஐடி கார்டை ஆக்சஸ் பண்ண முடியல. நிறைய பிரச்சனைகள் அதுல இருக்கு. நிறைய பேர் இப்பவும் அப்ளை பண்ணினப்புறம் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாதங்களுக்கு அந்த அந்த மனு பேர்ல எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கே அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் கிடையாது. அதனால நீங்க இந்த ஐடி கார்டு சிஸ்டம் வந்து சிம்பிள் ஆக்குங்கன்னு அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. ஆனால் இப்ப சட்ட ரீதியாக முதல்ல என்னோட அரசியல் சாசனத்துக்கு கீழே, இந்திய அரசியல் சாசனத்துக்கு கீழே, கான்ஸ்டிடியூஷன் கீழே இருக்கிற என்னோட அடிப்படை உரிமைகளை முதல்ல இது வயலேட் பண்ணுது. இரண்டாவது, நால்சா உத்தரவை வயலேட் பண்ணுது. மூணாவது, ஜெயின் காஷிக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவை வயலேட் பண்ணுது. நான்காவது, இந்த மாதிரி ரொம்ப அதாவது ஒரு 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 டெஃபினிஷன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து கிளியரா இருக்கணும். நீங்க அந்த மசோதால இருக்கிற நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வேகா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்பவே தவறுதலா பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அதனால எல்லாருமே கஷ்டத்துக்கு தான் போவாங்க. எல்லாருமே மன உளைச்சலுக்கு தான் உண்டாகுவாங்க. இதை தாண்டி நாங்க அதாவது இப்ப நம்ம தோழர் கிரேஸ் பானுவா இருக்கட்டும், இல்ல லிவிங் ஸ்மைல் தேவா இருக்கட்டும், இல்ல யாராக வேணாலும் நிறைய திருநங்கை தலைவர்கள், திருநம்பி தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்ப எல்லாருமே ஒன்று சேர்ந்து கேட்கக்கூடிய இடஒதுக்கீடு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலைவர்கள் தலைவிகளுடைய லீடர்ஷிப்ல நம்ம வந்து இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு, மார்க் கன்செஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா சலுகைகள் மற்றும் நம்ம உரிமைகளை நம்ம வந்து கேட்கிறோம். இப்போ அதெல்லாம் சட்டத்துல மாத்தல. இதற்கு மட்டும் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மட்டும் மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நாங்க வந்து டெஃபினேஷனை மாத்துவோம். அவங்க ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ் இல்லை. அதாவது அதாவது நீங்க ஒரு மசோதா கொண்டு வரீங்க,
அதை வந்து நீங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும், ஒரு சட்டமா மாத்தணும் அப்படின்னா, அதற்கு நீங்க ஏன் கொண்டு வரீங்கன்னு நீங்க வந்து ஒரு காரணங்கள்ல சொல்லலாம். அந்த காரணங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க உண்மையாவே இருக்கிற திருநங்கை திருநங்கைகள்ன்னு சொல்லல. உண்மையாகவே இருக்கிற திருநர் மக்கள், அதாவது சமூக ரீதியாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு திருந திருநர் மக்களுக்கு தான் இந்த சட்டம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு மட்டும் தான் போகணும். சலுகைகளோ, இந்த சட்டத்துக்கு கீழ கொடுக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு மட்டும் தான் போகணும். நாங்க எல்லா பாலின அடையாளங்களையும் நாங்க வந்து அ புரொடெக்ட் பண்ண விரும்பல. அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா, அதற்கான எந்தவித ஒரு ஒரு அது வந்து முற்றிலும் புறம்பாக இருக்கு. இப்ப வரைக்கும் உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றங்களா இருக்கட்டும், எந்த ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து இதுக்கு அது எல்லாமே எகெயின்ஸ்டா இருக்கு. இதனால இப்ப ஏகப்பட்ட திருநம்பி ஆளுங்க வந்து இப்ப நாங்க எங்க போகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற திருநம்பிகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, நாங்க எங்க போகிறது? ஏகப்பட்ட திருநங்கைகள் வந்து கேட்கறாங்க, நாங்க இந்த கட்டமைப்புக்குள்ள நாங்க போக விரும்பல. நாங்க இந்த கட்டமைப்புக்கு முழு மதிப்பு கொடுக்கிறோம். ஆனா நாங்க அதுக்குள்ள போக விரும்பல. நாங்க தனியா வாழ விரும்புறோம். நாங்க எங்க குடும்பங்கள எங்கள வந்து வெள்ள தள்ளுது. நாங்க அந்த கட்டமைப்புக்குள்ள போக விரும்பல. நாங்க ஒரு எங்க எங்க காலனியில் நாங்க ஒரு சுயமரியாதையோட ஒரு தனித்துவமா நாங்க வாழணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, இது அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. நாங்க எங்க போகுறது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு ஒரு திருநங்கை திருநம்பியால எப்படி இந்த மசோதா நினைக்குது ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் எடுத்து ஒரு சர்ஜரி பண்ண முடியும்? 50,000லையோ, 1 லட்சத்திலயோ அவங்க இதனால என்ன ஆகும்னா, எல்லாரும் அவசரப்பட்டு போய் சர்ஜரி பண்ணிப்பாங்க. புரியுதா? இப்ப ஒரு ஒரு ஹா ஒரு ஒரு எந்த சர்ஜரியா இருந்தாலும், ஒரு 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 நீடில வந்து ஒருத்தரோட உடம்புல வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்கக்கூடாது. யாருடைய பேச்சு சொல்லி கேட்டும் முடிவு எடுக்கக்கூடாது. அவங்க அத விரும்பினாங்க மட்டும் தான் அந்த முடிவு எடுக்கணும். அந்த இத நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க உடம்பு பேர்ல என்ன என்ன எஃபெக்ட்ஸ் எடுக்குமோ, அதற்கான பொறுப்பு இந்த அரசாங்கம் ஏத்துக்குமா? ஒன்றிய அரசாங்கம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன பயப்படுறது? ஐய்யயோ! இது உண்மையான திருநரா? உண்மையான திருநர் இல்லையா? இது உண்மையாவே இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா? உண்மையாவே டிரான்ஸ்ஜெண்டர் இல்லையா? யாருமே உண்மையான பொய்யான டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. இது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயத்த வந்து, ஒரு உடல்நிலை சம்பந்தப்பட்டமான விஷயத்தா மாத்தி, அவங்க உரிமைகள் நம்ம எல்லாரோட உரிமைகளையும் பறித்து, கடைசியில எங்கள எங்க போகுறது அப்படின்னு தெரியாத லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ரொம்ப நன்றி கண்மணி. இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணதுக்கும், உங்க கருத்துக்கள பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி என்னை இங்க கூப்பிட்டதுக்கு. ஐ ரியலி ரியலி ஹோப் நம்ம வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படாது அண்ட் ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த வீடியோவோ இல்ல மற்ற வீடியோ பதிவுகள பார்த்து புரிந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ.